ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டெய்லரிங் தமிழ். நம்மளோட சேனலில் கிளாஸ் 5 பார்ட் 1 லைனிங் ப்ளவுஸோட பேக் பார்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம வந்து ப்ளவுஸோட பின்பகுதி தான் தைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெயின் ப்ளவுஸ் பிட்டையோ லைனிங் ப்ளவுஸ் பிட்டையும் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை வந்து ரைட்டு ராங்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம ரைட்டு ராங்குன்றதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது சில்க் சாரீ அப்படின்றதால வந்து ரைட்டு ராங்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைடு ரைட்டு, பேக் சைடு வந்து ராங்குன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு பிகினஸாக புதுசாக பழகுறவங்க இந்த ரைட்டு ராங்குன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளவுஸோட லைனிங்கை வந்து அதுக்கு மேலே வைங்க. வச்சதுக்கப்புறமா ரைட் சைடில் தான் மேலே வைக்கணும். ரைட் சைட்லேருந்து நம்ம ராங் சைடு திருப்பும் போது கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடு பார்த்தா மாதிரி தான் நீங்கள் அந்த லைனிங் கிளாத்தை வந்து வைக்கணும். வச்சதுக்கப்புறமா நெக்கோட அளவு மாறாமல் இருக்க இந்த மாதிரி பின் குத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே பின் பண்ணி எடுத்துக்கலாம். பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணியிருக்கோம். இதுவே நம்ம நல்லா பழகிட்டோம் அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சே கட் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினஸாக புதுசாக பழகும்போது நம்ம வந்து 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. நீங்கள் வேணும்னா ஒரு லைன் ட்ரா பண்ணி கூட நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சில் வந்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம புதுசாக தையல் போடும்போது ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சில் வந்து நெக்கோட இது வந்து மாறாமல் இருக்கணும். அந்த 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, அதுலேயும் நீங்கள் தையல் கரெக்டாக போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு தையல் வந்து முன்ன பின்ன வந்தது அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட்லாம் வரும்போது நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கைடை திருப்பி, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கைடை திருப்பி தான் நம்ம வந்து டேர்ன் பண்ணி தைக்கணும். இப்போ தைக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த நெக்கோட ரவுண்டு ஷேப் வந்து வரும். ஸோ இந்த மெத்தடில் வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா எப்போவுமே வந்து நம்ம லைனிங் கிளாத் மட்டும்தான் நெக் ஷேப் வெட்டணும். மெயின் கிளாத் வந்து நீங்கள் அப்படியே தான் விடணும். ஏன்னா நம்மளுக்கு இப்படி தைக்கும் போது நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு வந்து நெக்கோட அளவு வந்து மாறாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த தையலுக்குள்ளாரையே வந்து நம்ம வந்து அன்கட் பண்ணிக்கணும். சின்னதாக அன்கட், இந்த மாதிரி சின்னதாக அன்கட் பண்ணும்போது நம்மளுக்கு ரவுண்டு நெக்கு திருப்பி மடித்து தைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து அழகாக இருக்கும். இல்லைனா வந்து அந்த அன்கட் பண்ணாமல் நம்ம திருப்பி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெக்கு வந்து தூக்குனா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சின்ன அன்கட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த தையலை கட் பண்ணிடக்கூடாது. தையலுக்குள்ளாரையே வந்து நம்ம சின்னதாக அன்கட் போட்டு எடுத்துக்கணும். இப்போ அன்கட் பண்ணி முடிச்சிட்டோம். அன்கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு நெக்கோட ஷேப் வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலேயே ஒரு பதிப்பு தையல் போட்டுக்கோங்க. இந்த பதிப்பு தையல் ஏன் போடுறோம் அப்படின்னா நம்ம திருப்பும் போது நம்மளுக்கு அந்த லைனிங் துணி வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது மேலே பதிப்பு தையல் போட்டுக்கிறோம். பதிப்பு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா திருப்பி தைச்சிக்கலாம். நம்ம அந்த டேர்னிங் பாயிண்ட் வரும்போதெல்லாம் ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி துணியை வந்து இழுத்து தைக்கக்கூடாது. ஸோ அழகாக வந்து நீங்கள் கரெக்டாக அந்த துணியை நீவி விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ பதிப்பு தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து நம்ம அப்படியே மடித்து தைக்க போகிறோம். மடித்து எஜ்ஜி தையல் போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பதிப்பு தையல் போட்ட உடனேயுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக டேர்னிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடித்து இந்த எஜ்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதேமாதிரி தான் ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அந்த எஜ்ஜிலேயே போட்டுட்டு வரணும். ஸ்லோவாகவே ஸ்டிச் பண்ணி அந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் கரெக்டாக வரும்போது ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஜ்ஜிலேயே நீங்கள் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எஜ்ஜி தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட ரவுண்டு நெக் வந்து அழகாக வந்திருக்கும். அதேமாதிரி நம்ம அன்கட் பண்ணதால் நம்மளுக்கு நெக்கு வந்து தூக்காமல் ரவுண்டு ஷேப் அழகாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா ஒரு தையல் எஜ்ஜி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னர்லேயே எஜ்ஜி தையல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. இந்த தையல் போடும்போதும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போடணும். நம்ம வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு துணி வந்து அன்ஈவனாக இருக்கும், இல்லைனா பூக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஜ்ஜி தையல்லே போடுவோம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எஜ்ஜிலே போட்டுட்டு வாங்க, ஸ்லோவாகவே போட்டு வாங்க. ஸோ தையல் முன்ன பின்ன இருந்தாலும் புதுசாக பழகுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதே மாதிரி எஜ்ஜிலே போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம புதுசாக பழகும்போது நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ எடுத்தோடனே இந்த எஜ்ஜி தையல் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது.
ஸ்லோவாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் பிட் வந்து ஈவனாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம பாட்டம் தான் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து ஆல்ரெடி நம்ம அன்கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ 2 சைடுமே நம்ம அன்கட் பண்ணியிருப்போம். அதில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் தான் அன்கட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ மெயின் கிளாத்லேயும் அன்கட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சின்னதாக அன்கட் பண்ணிக்கலாம். அன்கட் பண்ணும்போது நம்மளுக்கு மடித்து தைக்கும் போது அந்த சென்டரோட அளவு வந்து மாறாமல் இருக்கும் பாட்டமில். அதே மாதிரி நம்ம தைக்கும் போதே நம்ம ரெடி அளவில் சின்ன சின்ன அன்கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சைட் ஜாயிண்டிங் கரெக்டாக பண்ணும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டமை மடித்து தைக்க போகிறோம். இப்போ வந்து இது சில்க் சாரின்றதால எனக்கு சரியாக படிய மாட்டேங்குது. நீங்கள் வேணும்னா அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சில் வந்து துணியை மடிச்சுட்டு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம தையல் போடும்போது துணியை இழுத்து தைக்கக்கூடாது. ஸோ இந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் வந்து ஈவனாக இருக்க மாதிரி தான் நம்ம நீவி விட்டு தைக்கணும். அப்போ தான் தையல் வந்து கரெக்டாக வரும். 1/4 இன்ச்சில் தைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம திரும்ப ஒரு மடிப்பு மடித்து அந்த அன்கட் சின்னதாக அன்கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஈவனாக இருக்கா மாதிரி 2 சைடுமே ஈவனாக இருக்கா மாதிரி பார்த்து மடித்து தைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சென்டரோட அளவும் மாறாமல் இருக்கும். பாட்டமில் இன்னொரு ஃபோல்டிங் மடித்து தைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ப்ளவுஸோட பேக் பார்ட் பாட்டம் வந்து ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு வந்து அதில் 2 டாட் பிடிப்போம். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து நீட்டாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். டாட் வந்து பிடிக்கணும். பேக் சைடு டாட் வந்து 2 டாட் பிடிப்போம். அது ஏன் பிடிக்கிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் நம்ம போடும்போது நம்மளுக்கு பேக் சைடு வந்து ஃபிட்டிங்காக இருக்கதா நம்ம வந்து ஒரு 2 டாட் பிடிப்போம். அதை வந்து நீங்கள் ப்ளவுஸை வந்து ஷோல்டரையும் பேக் பார்ட்டையும் ஈவனாக மடிச்சுக்கோங்க. ஸோ ஈவனாக மடிச்சுட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு வந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டோட ஹைட்டு வந்து பேக் சைடு, நெக்கோட ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். 4, 4.5, 5 அந்த மாதிரி மாறுபடும். உங்களுக்கு வந்து இந்த மடித்து தைக்கும் போது அந்த 1/4 இன்ச்சில் ஈவனாக வரலைன்னா நீங்கள் ஒரு பின் பண்ணி மடித்து தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த சைடுமே ஷோல்டரை ரெண்டும் ஈவனாக இருக்க மாதிரி மடிச்சுட்டு அதே அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு, ஹைட்டு வந்து 4 இன்ச்சு. இது ப்ளவுஸோட நெக்குக்கும் ப்ளவுஸோட ஹைட்டுக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும். டாட்டு பிடிக்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரியும் 4 4.5 அப்படின்னு நம்மளுக்கே ஒரு அளவு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் எப்போவுமே வந்து லைன் போட்டே தைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் வராமல் இருக்கும். அந்த லைன்லேயே ஸ்ட்ரெயிட்டாக தைப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம டாட்டை வந்து இந்த மாதிரி கிராஸாக எடுத்துகிட்டு வந்து 4 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அதே பக்கம் வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அந்த கிராஸ் லைனில் 2 தையலுமே 1/4 இன்ச்சில் 4 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். நம்ம 2வது டாட்டும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அதேமாதிரி தான் மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு 4 இன்ச்சு ஹைட்டு மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ராப் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தையலாக போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 டாட்டுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்குது. இதில் நம்ம சின்னதாக ஒரு நெக் டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து துணியிலே கூட நம்ம மடித்து நெக் டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு நெக் டிசைன் அப்படின்றதால நம்ம வந்து இந்த லேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். இது கடையிலேயே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லேஸை இதுக்கு மேலே வச்சு கார்னரில் ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ கார்னரில் இந்த மாதிரி ஸ்லோவாக தையல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. கரெக்டாக வந்து நெக்கு மேலேயே வச்சு எடுத்துகிட்டு வாங்க. நெக்குக்கு அந்த பக்கமும் போயிடக்கூடாது, நெக்குக்கு இந்த ஆம்ஃபோல் கிட்டேயும் வந்துடக்கூடாது. ஸோ கரெக்டாக பார்த்து அந்த நெக்கு மேலேயே வச்சு நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த லேஸ் நம்ம தைக்கும் போதுமே நம்ம டேர்னிங் பாயிண்டில் வந்து கரெக்டாக அந்த கைடை திருப்பி கரெக்டாக நீங்கள் அந்த எட்ஜ் தையல் வந்து ஸ்லோவாக போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட நெக் டிசைன் சூப்பராக ரெடி ஆகிடும். எக்ஸ்ட்ரா இருக்க டிசைன் லேஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் லேஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எட்ஜ் தையல் போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ப்ளவுஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இது லைட்டாக தூக்கிட்டு இருக்கிறதால நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த கீழே வந்து ஆர்ச்சாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அது தூக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்டோன் கம்மெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டோன் க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூலாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி அந்த க்ளூ அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும். நான் இப்போ ஸ்டிச்சிங் போட்டே எடுத்துக்கிறேன். நம்ம சிம்பிளாக ஒரு நெக் டிசைனும் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் 5 பார்ட் 2 வீடியோ தான். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.